அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு ஜெபம். தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைத்தது. ஒரே ஒரு நம்பிக்கை. முடியாத காரியம் நடந்தது. இப்படி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இன்று வரை அழைக்கும் புனிதர் யார் தெரியுமா? அவர்தான் பதுவை புனித அந்தோணியார். ஆனால் அவர் ஏன் காணாமல் போனவற்றின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார்? ஏன் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் அவருக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது? அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான அதிசயங்கள் என்ன? இந்த காணொளியில் இதுவரை நீங்கள் கேட்காத பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் பதுவை புனித அந்தோணியாரின் முழு வாழ்க்கை பயணத்தை பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆந்தனி ஆஃப் பதுவா அவர்கள் கிபி 1195 லிஸ்பன் நகரில் பிறந்தார். பிறந்தபோது அவருக்கு பெர்டினாண்ட் என்ற பெயர் வைக்கப்பட்டது. அவர் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சிறு வயதிலிருந்தே இறைவனின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். நண்பர்கள் விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் கூட அவர் ஆலயத்திற்கு சென்று ஜெபம் செய்வதை விரும்பினார். ஒரு நாள் வீட்டில் இருந்த கோதுமையை பறவைகள் சாப்பிட ஆரம்பித்தன. பெற்றோர் கோபப்படுவார்கள் என்று தெரிந்திருந்தாலும் அவர் இறைவனை நம்பி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு பறவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் அமைதியாக இருந்ததாக ஒரு பாரம்பரிய கதை கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அவரது உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. 15 வயதில் அவர் கேனன்ஸ் ரெகுலர் ஆஃப் செயின்ட் அகஸ்டைன் என்ற துறவற சபையில் சேர்ந்தார். அங்கு அவர் வேதாகமம், இறையியல் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையை ஆழமாக கற்றார். பின்னர் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவர்களின் வாழ்க்கை அவரை மிகவும் கவர்ந்தது. மொராக்கோவில் கொல்லப்பட்ட பிரான்சிஸ்கன் மறை சாட்சிகளின் உடல்களை பார்த்தபோது நானும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற தீர்மானம் அவருள் பிறந்தது. அதன்பின் அவர் பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்து தனது பெயரை அந்தோணியார் என்று மாற்றிக்கொண்டார். அந்தோணியார் முதலில் மொரோக்கோ நாட்டிற்கு சென்று மறைப்பணி செய்ய விரும்பினார். ஆனால் கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. திரும்பும் வழியில் ஏற்பட்ட கடும் புயலால் கப்பல் இட்டலி நாட்டை அடைந்தது. அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சி அவரது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. ஒரு குருவிற்கு பதிலாக திடீரென அவர் பிரசங்கிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மிகவும் எளிமையாக இருந்த அந்த துறவி வேதாகமத்தை விளக்கிய விதத்தை பார்த்து அனைவரும் வியந்தனர். அன்றிலிருந்து அவர் உலக புகழ்பெற்ற பிரசங்கியாக மாறினார். அவரது வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான மக்களின் மனதை மாற்றின. மீன்களுக்கு பிரசங்கம். ஒரு ஊரில் மக்கள் அவரது போதனையை கேட்க மறுத்தனர். அவர் கடற்கரைக்கு சென்று, நீங்களாவது இறைவனை மகிமைப்படுத்துங்கள் என்று கூறி மீன்களிடம் பேச ஆரம்பித்தார். அப்போது நூற்றுக்கணக்கான மீன்கள் தண்ணீரின் மேற்பரப்பில் வந்து தலை தூக்கி நின்றதாக பாரம்பரிய கதை கூறுகிறது. இதை கண்ட மக்கள் மனம் மாறி அவரது போதனையை ஏற்றுக்கொண்டனர். கழுதை நற்கருணையை வணங்கியது. ஒருவர், நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை நான் நம்ப மாட்டேன் என்று கூறினார்.
அதற்கு அந்தோனியார், உங்கள் கழுதை வணங்கினால் நம்புவீர்களா என்று கேட்டார். 3 நாட்கள் பட்டினி வைத்த கழுதையின் முன் ஒரு பக்கம் புல்லும் மறுபக்கம் நற்கருணையும் வைக்கப்பட்டது. அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் அந்த கழுதை புல்லை விட்டுவிட்டு முதலில் நற்கருணையின் முன் மண்டியிட்டதாக கூறப்படுகிறது. வெட்டப்பட்ட காலை மீண்டும் இணைந்தது. ஒரு இளைஞன் கோபத்தில் தனது காலை வெட்டி கொண்டான். அந்தோனியார் இறைவனிடம் ஜெபித்தபோது அந்த கால் மீண்டும் உடலுடன் இணைந்ததாக பாரம்பரிய வரலாறுகள் கூறுகின்றன. ஏன் காணாமல் போன பொருட்களின் புனிதர் என்று பார்ப்போம். ஒரு துறவி அந்தோனியாரின் மிகவும் மதிப்புமிக்க வேதாகம புத்தகத்தை திருடி சென்றார். அந்தோனியார் இறைவனிடம் ஜெபித்தார். சில நாட்களில் அந்த துறவி மனம் மாறி புத்தகத்தையும் திருப்பிக் கொடுத்து மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகே உலகம் முழுவதும் புனித அந்தோனியாரை தொலைந்ததை கண்டுபிடித்து தாரும் என்று மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்தனர். 1231ஆம் ஆண்டு வெறும் 36 வயதிலே அவர் இறைவனடி சேர்ந்தார். ஆனால் அவரது வாழ்க்கை முடிவடையவில்லை. அவர் இறந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே திருச்சபை அவரை புனிதராக அறிவித்தது. இன்று அவரது திருத்தலம் பசிலிக்கா ஆஃப் செயின்ட் ஆண்டனி ஆஃப் பதுவா உலகம் முழுவதிலிருந்தும் வரும் லட்சக்கணக்கான பக்தர்களின் முக்கிய புனித யாத்திரை தலமாக உள்ளது. பதுவை புனித அந்தோனியார் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? இறைவனை முழுமையாக நம்பினால் முடியாதது எதுவும் இல்லை. நாம் இழந்தது பொருளாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். ஆனால் உண்மையான விசுவாசத்துடன் ஜெபித்தால் இறைவன் சரியான நேரத்தில் சரியான பதிலை தருவார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வரலாற்று மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. ஆவே மரியா.